இன்னைக்கு சிம்பிளான பருப்பு குழம்பு, அதாவது தக்காளி பப்பு பருப்பு குழம்பு, தக்காளி பருப்பு குழம்பு. தெலுங்குல வந்து டமோட்டா பப்பு சொல்லுவாங்க. ஆந்திரா மெஸ்ல எல்லாம் வாங்கி சாப்பிடுவீங்கல்ல அந்த. ஆனா இது நல்லா இருக்கும், சிம்பிள். நான் வந்து இதை பாருங்க, எங்களுக்கு இவ்வளவுதான். இதுல வந்து முக்கால் தான் நான் போட்டிருக்கிறேன், முக்கால். இப்ப நான் இது வாஷ் பண்ணிக்கிறேன். நான் இப்ப அந்த பருப்புக்கு வந்து ஒரே ஒரு ஆனியன் நான் எடுத்துக்கிறேன். கெஸ்ட் வந்தாலும் இது இருந்தாலும் இது உடனே முடிஞ்சிடுங்க இந்த. ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுக்கு ஒரு மோர் மிளகா இல்ல வந்து பொட்டோட்டோ ஃப்ரை இல்ல ஒரு அப்பளமும் அது இருந்தா கூட போதும். எங்க ஒரு பச்சை மிளகா, தக்காளி தான் கூட போடணும். அப்பதான் தக்காளி பருப்பு குழம்பு அப்படின்னு தெரியும், நல்லா இருக்கும். பரோட்டா, சப்பாத்தி, ஆனியன் கட் பண்ணிட்டா, பச்சை மிளகா கட் பண்ணிட்டா, அதுக்கு வந்து 3 தக்காளி நான் போடுறேன். நான் தக்காளி ரேட் அதிகமா இருந்தாலும் தக்காளி நல்லா யூஸ் பண்ணுவேன் நான். ஏன்னா தக்காளி தான் ரொம்ப டேஸ்ட். இந்த குழம்புக்கு வந்து தக்காளி தான் போடணும். அதுக்கு வந்து துளியோண்டி புளி இதுவும் போடணும். மஞ்சள் ஒரு 1/2 ஸ்பூன், சின்ன குட்டி ஸ்பூன் தானே எங்கிட்ட இருக்கிறது, ஸோ போடலாம். சால்ட் வந்து 1.25 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். ஓகேங்களா? இதுல இப்ப சும்மா ஒரு துளி ஓண்டி வந்து ஜீரகம் போட்டுடுறேன் நான். ஓகே, பச்சை மிளகா போட்டுட்டா இருந்தாலும் வந்து இதுக்கு எங்களோட மிளகாத்தூள் இந்த குட்டி ஸ்பூனுங்க, இது நான் இவ்வளவுதான் போடுறேன். இப்ப தண்ணி ஊத்திக்கலாம் நம்ம. பாருங்க, தண்ணி ஊத்திக்கிட்டு அடி பிடிக்காம இது இருக்கணும்னா, சாரி இதுல ஆயில் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு கொஞ்சோண்டி ஆயில் ஊத்திக்கணும். ஆயில் ஊத்திக்கிட்டு இப்ப நம்ம இது விசிலுக்கு வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸிங் நம்ம போகலாம். ஓகே, நினைக்கலாம், பட் இதுலயே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. டேஸ்ட் வந்து தக்காளி பருப்பு குழம்பு வந்து சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் எங்க மோர் மிளகா காரமே இருக்காது. இது பருப்பு குழம்புக்கு சாம்பாருக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மிளகா வந்து ரொம்பவும் கரையிற மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுங்க. கரெக்டான கோல்டு கலர்ல தான் வரணும். இப்ப அப்பளம் ஃப்ரை பண்ணிக்கலாம். பருப்பு இப்ப நல்லா வெந்திச்சு. நல்லா இப்ப இது வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இது இப்ப நம்ம தாளிச்சுக்கலாம். கடுகு, ஜீரகம், உளுந்து,
இந்த தாளிக்கிறதுல தான் குழம்புங்களே வந்து டேஸ்ட் இருக்குங்க. சில வீடுங்கள்ல தாளிச்சாங்கன்னா அப்படி மணக்கும். கொஞ்சம் கோல்டு கலர் ஆயிடுச்சா, இந்த டைம்ல நம்ம ஒரு 3 பூண்டு நச்சு வச்சிருக்கிறோம், அது போட்டுடணும். அதே மாதிரி காஞ்சி மிளகாவை போட்டுடுறேன். கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கிறேன். எனக்கு பூண்டு பெருங்காயம் இல்லாத சமையல் கிடையாது. இப்போ கரைப்பொடி பவுல்ல வந்து எடுத்து வச்சிடலாம் சாப்பிட்றதுக்கு வந்து. ஓகேங்களா? బ్లూ గైంట్ ఉన్ననియా తెల్లతేనా ఉండండి బ్లూదే ఉండండి బ్లూదే. ఇదే కదా వైటా ఇదే అదే ఏది వైటా అన్ని వైటే ఉన్నాయి. వైటే పెట్టనా తర్వాత ఒకటి నించోని షార్ట్స్ ఏడ నుంచి ఇక్కడ నించోని మామూలుగా షార్ట్స్ అది ఇది చేసుకో. அப்புறம் எங்கள் மாமியார் போட்ட அப்பளம் மோர் மிளகா, இந்த இதுக்கு வந்து நல்லாயிருக்கும். நெய் பாருங்கள், மாங்காய் ஊறுகாய், எங்கள் ஆந்திரா இது. இது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. வந்து நிஜமாங்க சிம்பிளாக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்களேன். நானே எல்லாம் பண்ணி நானே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. எப்போ பாருங்கள், இந்த பருப்பு குழம்புக்கு வந்து நீங்கள் மாங்காய் ஊறுகாய், ஆந்திரா ஊறுகாய் தான் போட்டுக்கணும். சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து நெய், நான் தாராளமாக நெய் சாப்பிடுவேன்னு சொன்னால. இதுவும் சேர்த்து கலக்கணும்.
இது பத்தாதது சொல்லி மோர் மிளகா, அப்பளம், ஒரு அப்பளம். சுடுது சுடுது சுடுது. ఓ ఇందాక పెట్టిందా? இப்ப பாருங்க, அப்பளம், எனக்கு தெரிஞ்சு நான் கூடி சீக்கிரம் குண்டாக போறேன் அப்படியெல்லாம் பண்ணி சாப்பிட்டா. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் பண்ணுங்க, ஓகேங்களா? சேம் இதே மெத்தடில் பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. தேங்க்யூ.